வகுப்பறையில் நீங்கள் செய்ய வேண்டிய 6 காரியங்கள். அமைதியாய் இருப்பது பாதுகாப்பு என்று எண்ணாதீர்கள். சில மாணவர்கள் அமைதியாய் இருப்பது கூச்சத்தினால் அல்ல, தாங்கள் கண்டு கொள்ளாமல் விடப்படுவோம் அல்லது புறக்கணிக்கப்படுவோம் என்ற பயத்தினால்தான். 2வது, நீங்கள் செய்யாததை சொல்லாதீர்கள். அனைவரையும் வரவேற்கிறேன் என்று எழுதிவிட்டு இன்னொரு பக்கம் வித்தியாசமாய் கூறினீர்கள் என்றால் மாணவர்கள் கவனிப்பார்கள். 3வது, ஒருபோதும் சூப்பர் மாதிரி இருக்காதீர்கள். எப்படி சிந்திப்பது என்று கற்றுக் கொடுங்கள், எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்காதீர்கள். 4, தரவுகளின் அடிப்படையில் ஒரு மாணவனை தரம் பிரிக்காதீர்கள். தரவுகள், அதாவது டேட்டா, எவை எவ்வளவு என்று அறிந்து கொள்ளத்தானே அன்றி தரவுகளே எல்லாவற்றுக்கும் அடிப்படை அல்ல. 5வது, வகுப்பறையில் பண்பாட்டை புறக்கணிக்காதீர்கள். பண்பாடே கற்றுக் கொடுத்தலின் அடிப்படையாகும். மாணவனுக்கு கற்றுக் கொடுங்கள், தராதரத்தை மட்டும் அல்ல. 6, உங்களை அறிந்து கொள்ள செய்யுங்கள். அவர்கள் நீங்கள் யார் என்பதை பார்க்க அனுமதியுங்கள். அப்பொழுதுதான் உண்மையான தொடர்பு ஏற்படும். டாக்டர் பெண்டோலின் லாவெட் இவற்றை கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.